வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான சீஸ் பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சீஸ் பரோட்டா பண்ணும்போது பர்டிகுலராக நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணுவீங்களே, அந்த டைமில் சீஸ் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணும்போது வெளியே வராமல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அதுவும் டேஸ்ட்டாக கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னா நம்ம இதில் என்னென்ன போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான சென்னை மசாலா. இந்த மாதிரி ரெசிபிக்கு சென்னை மசாலா தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த காம்போவில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீஸ் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள். மொசரல்லா சீஸ் 150-200 கிராம், கோதுமை மாவு 1 பவுல், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1, சீரகம் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மாவு மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் இந்த வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். அது என்ன கேட்டிங்கன்னா, மாவு மிக்ஸ் பண்ணணும், டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் திருப்பியும் அந்த மாவை அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால தான் எடுத்த உடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜை இந்த மாதிரி டைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். தேவையான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் மாவு நல்லா அழுத்தி பிசைகிறோம். இந்த மாதிரி பிசையும் போது என்னென்னா, அந்த மாவு ஒன்றோட ஒன்று நல்லா சேரும். இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டஃபிங் எடுத்து பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த சீஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற சீஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பிளாக் சீஸ் நீங்கள் வாங்கும்போது கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீஸ் பிளாக் வாங்கலாம், இல்லை சீஸ் ஸ்லைஸ் வாங்கி நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ இந்த சீஸை நல்லா கிரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் எல்லாமே போட போகிறோம். இந்த அளவுக்கு பொடிசாக நீங்கள் கிரேட் பண்ணால் தான் ஸ்டஃபிங் வைக்கும்போது ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஒரு சின்ன சின்ன கட்டியாக இருந்ததுன்னா அப்போது ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். உங்களுக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் இதில் யூஸ் பண்ணிருக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த காரத்தோட அந்த சீஸ் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான உப்பு யூஸ் பண்ணுறோம். உப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதிகமான உப்பு வேண்டாம் இந்த மாதிரி சீஸ் பரோட்டாக்கு. இதோட கொஞ்சம் சீரகம் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்க ஆரம்பிங்க. அதே டைமில் நம்ம போட்டிருக்க அந்த சீசனிங் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி ரவுண்டாக பிடிக்க ஆரம்பிங்க. பார்த்தீங்களா, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தி மாவு எடுத்து அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் ரோல் கட் பண்ணி அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது. நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் தேய்க்கணும். கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மடிக்கும் போது அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணுங்கள். இந்த ஸ்டஃபிங் கரெக்டாக ரோல் பண்ணியிருக்கல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி கட்டிங் போர்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒட்டாமல் இருக்கணும். தேய்க்கும் போது அந்த சீஸோ இல்லை இந்த கோதுமை கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒட்டாத பக்கத்துக்கு கொஞ்சம் லைட்டாக கோதுமை போட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த பேடை லைட்டாக 2-3 வாட்டி திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சீஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கிறோம். தேய்க்கும் போது எந்த அளவுக்கு ஈவனாக நீங்கள் தேய்க்கிறீங்களோ அந்த ஸ்டஃபிங் எல்லா பகுதியும் போய் சேரும். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு குக் பண்ணலாம்.
பார்த்தீங்களா இந்த ஸ்டஃப்டு பரோட்டா ஈவனாக எல்லாருமே அந்த சீஸு கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணும்போது தோசைக்கல் கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லில் போட்டு குக் பண்ணாதீங்க. எப்போவுமே எந்த ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லைன்னா பரோட்டாவாக இருக்கட்டும் நீங்கள் கம்பல்சரி வந்து கல் சூடாக இருந்தால் தான் நீங்கள் போடணும். அப்படி இல்லைன்னா வரன்னு ஆகிடும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால தான் இந்த மாதிரி சூடான கல்லை போட்டு திருப்பி போட்டு குக் பண்ணுறோம். கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் உங்களுக்கு பட்டர் இல்லை ஆயில் நெய் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர டைமில் தான் நீங்கள் அந்த பட்டர் இல்லை கீ யூஸ் பண்ணுறோம். 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான சீஸ் பரோட்டா ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த சீஸ் பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே வந்து என்ன பண்ணுவீங்க, சப்பாத்தி பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரம் அந்த சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த சீஸ் பரோட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற சென்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சென்னா மசாலா 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க சென்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சென்னா அதாவது மூக்கடலை ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. அதாவது நாளைக்கு கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடையில் ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணோன்னா சும்மா 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுரும். உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக போனோம்னா அரை உப்பு, அதாவது ஹாஃப் சால்ட்டு மட்டுமே போட்டால் போதும். சால்ட் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. நல்லா வேகட்டும். அப்படி நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சென்னா நல்லா வெந்திருக்கா? இந்த மாதிரி வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வேகாத சென்னாவை எடுத்து நீங்கள் சென்னா மசாலா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பேசிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு சென்னா மசாலா பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. இன்றைக்கி அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் 25 கிராம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. பட்டை லவங்கம் ஏலக்காய் அதிகமாக போனோன்னா 1 ஏலக்காய் 2 லவங்கம் பட்டை சின்ன பீஸு 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முந்திரி பருப்பும் முழுசாக இருக்காது, அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும். தண்ணி இந்த இடத்துல அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிற டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க. பார்த்தீங்களா இப்போ நல்லா அரைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு டைரெக்டாக மசாலா போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. நான் எப்படி வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது பட்டை லவங்கம் போட்டனோ அதே குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் அதே குவான்டிட்டி தான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா போடும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா மசாலா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க.
ஏன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்கன்னா சீக்கிரமாக மசாலா வெந்துடும். இதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் மசாலா போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே டைமில் சட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போடுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா அந்த மசாலா இந்த பேஸ்ட்டும் டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா வேக வச்ச அந்த கொண்டக்கடலையில் இதில் எடுத்து போடுறோம். கொண்டக்கடலை போடுறது மட்டும் இல்லை, அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் 2 கைப்பிடி கொண்டக்கடலை ஒன்றும் பாதியும் நல்லா மேஷ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் வாட்டர் ஊற்றின பிறகு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் இந்த சென்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்த பிறகு தான் சென்னா மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ரெகுலராக சென்னா மசாலா இருக்கும்ல, கடைக்கு போனால் நிறைய பிராண்ட் உள்ள சென்னா மசாலா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான சென்னா மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக நீங்கள் சென்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நெய் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். என்னங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான சீஸ் பரோட்டா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சென்னா மசாலா. உங்களுக்கு இந்த 2 காம்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி எதுனா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். அதே ரெசிபி நான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.